நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். உங்களை விட அந்த பக்கத்து வீட்டு பெண் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அந்த நிச்சயதார்த்த புடையில வர்றப்போ அவ்வளவு பிரமாதமா இருந்தீங்க. ஒரு வெயிட்டான ரோல் இன்னும் இருக்குது உங்களுக்கு நினைச்சோம். ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? When I select a script, it's about the story and it's always a team effort. So I'm very happy that I could be a part of a story that handles a delicate issue like this so beautifully. Director, கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போட்டோ பேக்ல இருக்கும். எப்பவுமே கோர்ட்ல வந்து அம்பேத்கர் தான் காமிப்பாங்க. ஆனால் நேரு காமிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணுன்றதுனாலயா? அது வந்து எதுக்காகனா, கடைசி அந்த பொண்ணு வரும்போது தலைக்கு பின்னாடி அம்பேத்கர் இருக்கும் பாருங்களா. பர்டிகுலராக அவங்க ஷார்ட் டிசைன் பண்ணும்போது அந்த பொண்ணு வரும்போது தான் அம்பேத்கரை காட்டணும்னு பிளான் பண்ணேன். இல்ல நேரு வச்சதுக்கான காரணம் அது ஆர்ட் ப்ராப்பர் பொண்ணு தலைக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க ஹெட்ரூம் அந்த பொண்ணு தலைக்கு மேலே. ஸோ அதுக்காக அந்த ஷாட்டுக்காக அம்பேத்கர் தூக்கி அங்கே மாட்டிடுச்சு. ஏன்னா அவரு தானே நம்ம சட்டத்தை இது பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படிதான் ரெஃபர். இது பயங்கர கூறி அதெல்லாம் கிடையாது. இது ஒரு கோர்ட் ரூம்ல என்ன இருக்குமோ அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அட்வொகேட் வந்து அவர் தான் வந்து வாதாடுறாரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல பெருசாக வாதாடாம ஒரு ஹீரோவா வந்து நீங்க தான் வந்து அந்த இடத்துல பேசப்படுறது இல்ல. அவரு லாவை வாதாடிடுறாரு. இவன் வந்து லால கேள்வி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து அந்த எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்செட்டாகவே போகிறாரு. ஸோ நீங்க தான் வந்து ஒரு ஹீரோவை தான் அந்த விஷயத்த சொல்லணுமா? ஒரு அட்வொகேட்டா வந்து இல்ல. அவரு சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவன் சட்ட அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை. அப்படி வந்து இவன் வந்து இது நம்ம இது கதையை இது நம்ம இன்னொரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம அந்த ஒரு விஷயம். ஆமா, அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே. ஸோ அது பொதுவா படம் பார்க்கறவங்களுக்கு அது பார்க்கறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நமக்கு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்துலையும் பெரிய கேரக்டரை காமிச்சிருக்கீங்க. அவர் பட்டுன்னு அறையிறீங்க. நமக்கே சுரிய இருக்குது. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்போ உங்க ஃபீலிங் எப்படி இருக்குது? டைரக்டர் சொன்னோடனே செஞ்சுட்டீங்களா? இல்ல நான் வந்து போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரை சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் வந்து ஆனா அவர் வந்து ரெடியா இருந்தாரு. அவர் வந்து இதெல்லாம் இல்ல சினிமா தான். சினிமாவா ரெடிப்பா தம்பி ரெடிங்கற அப்படிதான் இருந்தார் சார். இல்ல தண்டனை அவருக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி காமிக்காம விட்டீங்களா கிளைமாக்ஸ்ல? இல்ல தண்டனை இருக்கு. தண்டனை நம்ம இன்டென்ஷனலா தண்டனை மட்டும் காமிச்சீங்க. மறுபடியும் கிளைமாக்ஸ் வர வேணாம். எனக்கு பயமா இருக்கு. நம்ம இதை என்ஜாய் பண்றதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ்தனம் பண்றதுல ஒரு 5 பேர் 4 பேர் பண்றாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரானது இல்லை கொலை கொள்ள. அதில் பார்த்தீங்கன்னா நானும் பேப்பரை படிப்பேன். கார்த்திக்ங்கிற பேரு கண்டிப்பா இருக்கும். நீங்களே இருக்கீங்களே என் பேரு கார்த்திக். நம்மலாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும். நம்மளுக்கு மட்டும் எஸ் கார்த்திக், டி கார்த்திக், வி கார்த்திக் நிறைய ஆர்எஸ் கார்த்திகா நீங்க. அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துல இருக்குது, நல்லது பண்ற இடத்துல இருக்கு. கார்த்திக்ங்கிற பேர் நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசாக இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா ஸ்டோரி வேறு இல்லையா? கதை கேட்டிருக்காரா? 4 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல. இல்லை படிக்க போயிட்டனால தான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன். எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்ததுக்கு காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன். 1 வந்துருச்சு. தொடர்ந்து வரும். இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்ப என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்க இப்படிதானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதுல இருப்போம்ல, அந்த மனநிலையில இப்ப இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்றாங்க, இது என்ன ஆகும், இந்த படம் இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியா இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்போ பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை. சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.
ஒரு கேள்வி கேட்க முடிச்சோம். மைண்ட்ல வச்சு தான் அந்த கதையை ரெடி பண்ணி நம்மளுக்கு லெட்டர்ன்ற மேட்டர் அங்கேயும் தான் மாட்டுச்சு. அந்த பொண்ணு 4 பேர் அவரு கடைசியாக சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது குழம்பு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இறங்குனீங்களா? இல்ல, அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து போனாலும் அந்த பொண்ணு தான் முக்கியமா வருது. இல்ல குறிப்பிட்டு என்ன ஆகுனா, அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை. எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். பிரம்மன் எல்லாருமே நின்று பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல. அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதுதான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்லை, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவா இருக்கு.